Hi friends, welcome to Shiva's Housing and Properties. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ஈஸ்ட் தாம்பரம் செம்பாக்கம் ஏரியாவில் ஒரு 2550 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 3500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் ஒரு சூப்பரான ஒரு வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அந்த வீடை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதோடைய ரோட் வித்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோட் தாங்க. ஃபஸ்ட்டு எலிவேஷன் பார்த்தீங்க, எலிவேஷன்லேருந்து ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடு உங்களுக்கு கார் பார்க்கிங், தனியாக கேட்டு வச்சு கார் பார்க்கிங் கொடுத்துட்றாங்க. இந்த வீட்டை சுற்றியே ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் ஹவுஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக லெஃப்ட் சைடு பார்க்குறீங்க. லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு மரம் செடி வைக்கிறதுக்கான தனியாக கொஞ்சோண்டு இடம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டு நல்ல பெரிய இடமா தனியாக வெளியே கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து உங்களுக்கு சம்ப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வீடு உள்ள என்ட்ரி ஆகிறோம். என்ட்ரி ஆனவுடனே பெரிய ஹால். நிறைய பேர் இந்த வீடு வாங்குற சொல்லவே உங்களுக்கு எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது ஹால் அப்படின்னு கேட்டிங்க. அதை விட உங்களுக்கு பாருங்கள் இந்த ஹால் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த ஹாலை தொடர்ந்து உங்களுக்கு கிச்சன் ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா ரூம், ஸ்டோர் ரூம் உங்களுக்கு உள்ளவே வந்துடும். சின்னதாக ஒரு வுட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வுட் ஒர்க் பண்ணலை, ஜஸ்ட் உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கான சின்னதாக ஒரு வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா ரூம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே இந்த கிச்சனுக்கு உண்டான ஸ்டோர் ரூம் தனியாகவே ஒரு ரூம் இருக்குது. அதை நீங்கள் நேரில் வந்துன்னா பார்க்கலாம். இந்த கிச்சனை தொடர்ந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்ரூம்ங்க. இது ஒரு ஸ்டடி ரூமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் 4 பெட்ரூம் சொல்லாமல் 3 பெட்ரூம் சொல்லியிருக்கேன். பக்கத்தில் ஒரு பெட்ரூம் இருக்குது, அதுவும் சின்ன பெட்ரூம் தான். அது இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு பெட்ரூமும் இது கீழே இருக்குது. அதாவது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் இருக்குங்க. 3 பெட்ரூம் எப்படின்னா 2 ஸ்டடி ரூமாக வச்சுக்கலாம், ஒரு பெட்ரூமாக வச்சுக்கலாம். இது பாருங்கள், இது வந்து ஒரு பெட்ரூம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டடி ரூம் பார்த்தோம். இது வந்து ஒரு காம்பாக்டாக ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அளவுக்கு இருக்குது. இதில் வந்து சின்னதாக வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காமனாக வந்து பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதாவது குளிக்கிற ரூமும் பாத்ரூமும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இது வந்து காமனாக உள்ள பாத்ரூம். ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு ஸ்டடி ரூம் பார்த்தோம், அதில் ஒரு பெட்ரூம் பார்த்தோம். இது வந்து ஒரு அட்டாச்டு பாத்ரூம், சின்னதாக ஒரு பெட்ரூம் இருக்குது. டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கீழே 3 ரூம்ஸ் இருக்குங்க. அது நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணுமோ நீங்கள் நேரில் வந்து பெட்ரூம்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கங்க. இதில் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. எல்லாமே கீழே இருக்கிற ரூம்ஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஓகேங்களா? அதில் அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தோம். அதுக்கு அந்த ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து வெளியே போகிறதுக்கான வழி தனியாக ஒரு சேஃப்டி கேட் வச்சு தனியாக வெளியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவில் காமிச்சேன் இல்லைங்களா, அதோடைய கண்டினியூட்டி தான். அதுக்கப்புறம் கிச்சன் பக்கத்தில் இருக்கிற ஸ்டெப்ஸில் மேலே போகிறோம். மேலே போனோம்னா ஒரு ஹால், பெரிய ஹால் ஒன்று, காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துட்றாங்க. அதுக்கு பக்கத்தில் 2 பெட்ரூம். ஒரு பெட்ரூமில் உங்களுக்கு பால்கனி வந்துடும். அதாவது ரோட் ஃபேஸ் பார்த்த மாதிரி ஒரு பால்கனி வந்துடும். பாருங்கள், பாத்ரூம் பார்த்தோம். அடுத்து ஒரு பெட்ரூம். இதில் எதுலேயுமே அட்டாச்டு பாத்ரூம் கிடையாது. ஓகேங்களா? கிச்சன் ஏரியாவும் மேலே கிடையாது. ஒன்லி ஃபார் 2 பெட்ரூம், ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஹால்லேருந்து நீங்கள் வெளியே போகிறதுக்கு ஒரு சிட் அவுட் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூம் பார்த்தோம். இது ரெண்டாவது பெட்ரூம். 2வது பெட்ரூமில் உங்களுக்கு ரோட் ஃபேஸ் பார்த்த மாதிரி பால்கனி. ஓகேங்களா? இதில் இருந்து நம்ம அப்படியே இந்த ரூம்லேருந்தே மாடியிலேருந்தே நம்ம ஒரு சிட் அவுட் ஏரியா வெளியே போகிறோம். வெளியிலேருந்து மாடிக்கு தனியாக ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே டேங்க் வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட பேசுங்க. இந்த ஏரியாலையும் உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணி பேச சொல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2,20,00,000 சொல்கிறாங்க. நெகோஷியபிள். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஓனர்கிட்ட வந்து நீங்கள் பேசிக்கலாம். பாருங்கள், அந்த சிட் அவுட் ஏரியாலேருந்து ஒரு தனியாக ஸ்டெப்ஸ் வச்சு, ஒரு ரவுண்ட் ஸ்டெப்ஸ் தனியாக வச்சு உங்களுக்கு மாடியில் ஒரு டேங்க் மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த
வீடு பிடிச்சிருந்தா உடனே எனக்கு கால் பண்ணுங்கள், இந்த வீடை விசிட் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி மாடியில் வந்தோம்னா ஒரு காங்கிரீட்டில் ஒரு டேங்க் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய ஐடி நம்பர் பார்த்தீங்கன்னா H196. இந்த ஐடி நம்பரை கண்டிப்பாக சொல்லுங்கள், இந்த வீடை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன், நீங்கள் கால் பண்ணியும் என்கிட்ட பேசுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.